உங்களில் யாருக்காச்சும் பலவீனமான இதயம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த காணொளியை பார்க்காதீங்க. அதுதான் உங்கள் மனநிலைக்கு ரொம்ப நல்லது. காவல்துறையால் அஜித் குமாருக்கு நடந்த சித்திரவதைகளின் முழு விவரங்கள் ஒன்றா வெளியாச்சு. அதையெல்லாம் படித்ததில் இருந்து ராத்திரி முழுக்க தூக்கமே வரலை. சத்தியமாக இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறது அதிகாலையில். இதயத்திலையும் இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு. கல்லீரலில் இரத்த கசிவு, உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லாமல் எல்லா இடத்துலையும் இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்பட்டு இருக்கு. குடிக்க தண்ணி கொடுக்கும்போது அதில் மிளகாத்தூளை கரைச்சி கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடியை எடுத்து அவருடைய மூஞ்சில எல்லாம் பூசிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்தில் வலிப்பு வந்து செத்தும் போயிருக்கிறாரு. நேற்றுக்கு நிக்கிதாவும் காவல்துறையோட கையில் கிடைச்சாங்க. ஆனால் காவல்துறை அவங்கள தப்பிக்க விட்டுருச்சு. இந்த கொடுமை வேற நடந்திருக்கு. இந்த காணொளியை எப்படி தொடங்கிறது அப்படின்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். வழக்கம் போல வணக்கம் அன்பு உறவுகளே அப்படின்னு உற்சாகமா தொடங்க முடியல. ஏன்னா மனசு அந்த அளவுக்கு கனமா இருக்கு. நேற்று மாலை காவல்துறையால அஜித் குமாருக்கு நடந்த சித்திரவதைகளின் முழு விவரங்கள் ஒன்றா வெளியாச்சு. அதையெல்லாம் படித்ததில் இருந்து ராத்திரி முழுக்க தூக்கமே வரலை. சத்தியமா இந்த காணொளியை நான் பதிவு செய்கிறது அதிகாலையில். அந்த சின்ன பையன் இந்த காவலர்களால் எப்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்டு இருக்கிறான் தெரியுமா? படிக்க முடியல. மனுஷங்களா இவங்கெல்லாம்? காக்கி சட்டை போட்ட மிருகங்க. ஒரு சின்ன பையனை அணுவா சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. உங்களில் யாருக்காச்சும் பலவீனமான இதயம் இருந்தால் தயவு செஞ்சு இந்த காணொளியை பார்க்காதீங்க. அதுதான் உங்கள் மனநிலைக்கு ரொம்ப நல்லது. சரியா? ஏன்னா அந்த பையன் அந்த அளவிற்கு கொடுமைகளை வலியை அனுபவிச்சிருக்கிறான். ஒன்றா படிக்கிறேன். அஜித் குமாரோட இடது கையில் 3 இடத்துல சிகரெட்டோட காயங்கள் இருக்கு. காவலர்கள் வந்து சிகரெட்டை பிடிச்சி அஜித் குமாரோட இடது கையில் 3 இடத்துல சிகரெட்டாலேயே சூடு வச்சிருக்கிறாங்க. சைக்கோ பண்ணுவான் இந்த வேலையை. அதே வேலையை நம்ம காவல்துறையும் செஞ்சிருக்கு. அடுத்து மூளையில் 2 இடங்களில் இரத்த கசிவு. மூளையில் 2 பக்கத்துலையும் இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு. மண்டை ஓட்டின் 2 பக்கங்கள், நடுமண்டை, தலைப்பகுதி முழுவதுமாக கட்டையால் அடித்த காயம். கட்டையால தலையிலேயே ஓங்கி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. கோர்ட்டில் வந்து சொல்லும்போது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொன்னாரு? பிவிசி பைப்பால தான் சார் அடிச்சோம். அந்த இடத்துலயே நீதிபதி கேட்டாரு, பிவிசி பைப்பால அடிச்ச மாதிரி தெரியலையே, கட்டையை யூஸ் பண்ண மாதிரி இருக்கே, எங்க அந்த கட்டை? அந்த கட்டையத்தான் காவல்துறை எப்பவோ தூக்கிட்டு போயிருச்சு. ஆதாரங்களை எல்லாம் அழிச்சிட்டாங்களே. ஆக மரக்கட்டையை வச்சுக்கிட்டு மண்டை ஓடு, நடுப்பகுதி எல்லாத்துலயும் அடிச்சிருக்கிறாங்க. இதனால கூட மூளையில இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கலாம். அடுத்ததா நாக்கை கடித்தது போன்ற நிலை இருக்கலாம். தலையில ஓங்கி அடிக்கிறாங்கல்ல, அந்த அதிர்ச்சியில பல்லு எடுக்கல, நாக்கு மாட்டிக்கும். அஜித் குமாரோட அந்த பல்லு வெட்டுக்காயம் அவருடைய நாக்குல பதிஞ்சிருக்கு. தலையில் அடிபட்டதால் வலிப்பு வந்திருக்கு, ஃபிக்ஸ் வந்திருக்கு அவருக்கு. அடுத்ததா கண்கள் சிவந்து வீங்கி இருக்கு, காது வழியா இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு. மூளையில் ஏற்பட்ட இரத்த கசிவு பல துவாரங்கள் வழியாக வெளியேற முயற்சி பண்ணியிருக்கு போல. அதனால தான் கண்கள் சிவந்து வீங்கி இருக்கு, காதுகள் வழியாகவும் இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு. நான் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கிடையாது, நான் தப்பா கூட சொல்லலாம். ஒருவேளை பார்க்கின்ற உறவுகள் நான் சொல்றது தப்பு அப்படின்னா என்ன கமெண்ட் செக்ஷன்ல திருத்துங்க. ஸோ கண்கள் சிவந்து வீங்கி உள்ளன, காதுகளில் இரத்த கசிவு, உடலில் 6 பெரிய காயங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. மொத்தமாக உடலில் 50க்கும் மேற்பட்ட காயங்கள். நேத்து வரைக்கும் 48 காயங்கள் தான் அவருடைய உடம்புல இருந்ததா சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு மொத்தம் 50 காயங்கள் அவருடைய உடம்புல இருந்திருக்கு. அதுல 6 வந்து பெரிய காயங்களாம். இதயத்தில் 2 இடங்களில் இரத்த கசிவு, இதயத்திலையும் இரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு. கல்லீரலில் இரத்த கசிவு, உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லாம எல்லா இடத்துலையும் இன்டர்னல் ப்ளீடிங் ஏற்பட்டு இருக்கு. அப்ப எந்த அளவுக்கு அவரை அடிச்சு துன்புறுத்தி இருப்பாங்க பாருங்க. அந்த பையன் எப்படியெல்லாம் துடிச்சிருப்பானோ, எப்படியெல்லாம் வழியில கதறி இருப்பானோ.
இது போதாது அப்படின்னு அஜித்குமார் சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவருடைய பக்கத்துல இருந்ததாக சொல்லப்படுகின்ற நபர் ஒருத்தர் நேற்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அஜித்துக்கு கஞ்சா கொடுத்திருந்தாங்க, அவர்கிட்ட கஞ்சா வாசனை வந்துச்சு, அதாவது அவருக்கு போதை ஏத்தி விட்டு வழி தெரியாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதீத போதைக்கு அவரை ஆளாக்கி அப்புறம் அடின்னு அடிச்சு துன்புறுத்தி சித்திரவதை செஞ்சிருக்கிறாங்க போல. கடைசியில தண்ணி கேட்டாராம், குடிக்க தண்ணி கொடுக்கும்போது அதுல மிளகாத்தூளை கரைச்சி கொடுத்துருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் மிளகா பொடியை எடுத்து அவருடைய மூஞ்சில எல்லாம் பூசிட்டாங்களாம். கொஞ்ச நேரத்துல வலிப்பு வந்து செத்தும் போயிருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் பயந்து போய் காவலர்கள் அஜித்குமாரை தூக்கிட்டு போனாங்களாம். இன்னும் இருக்கு, படிக்க முடியல. இது மறுபடியும் சொல்றேன், ஒரு 27 வயசு பையன் எந்த அளவிற்கு துடிச்சிருப்பான், வலியால கதறி இருப்பான். இவங்க எல்லாம் காவலர்களா இல்லனா காக்கி சட்டை போட்ட ரத்த வெறி பிடித்த சைக்கோ கொலகாரங்களா? ஐயா போலீஸ்காரங்களா? காக்கி சட்டையை எடுத்து மாட்டின உடனே மனசாட்சி, மனிதாபிமானம், ஈவு, இரக்கம், அன்பு, பாசம், கருணை, இப்படிப்பட்ட மனித மாண்புகளை எல்லாம், மனித பண்புகளை எல்லாம் அப்படியே கழட்டி தூர வச்சிருவீங்களா? ஒரு சக மனுஷனுக்கு எப்படி இப்படிப்பட்ட சித்திரவதைகளை எல்லாம் உங்களால செய்ய முடியுது? மிருகங்கள் செய்யுமா? இப்படி ஒரு கேவலமான வேலையை மிருகங்கள் செய்யுமா? ஒரு சிங்கம் இன்னொரு சிங்கத்தை வேட்டையாடுமா? ஒரு புலி தன்னுடைய இனத்தை சேர்ந்த இன்னொரு புலியை வேட்டையாடுமா? ஆனா இந்த காக்கி சட்டை போட்ட மனித மிருகங்கள் மட்டும் அஜித்குமார் என்கின்ற இன்னொரு மனுஷனை அடிச்சு சித்திரவதை பண்ணி அணுவா கொண்டு இருக்கிறாங்க. மனுஷங்க தானா நீங்க? இல்ல வேற கிரகத்துல இருந்து இறங்கி வந்த நரமாமிசம் தின்கின்ற வேற்று கிரக வாசிங்களா? மேல வயிற்றுல கம்ப வச்சு இடிச்சிருக்கிறாங்க. அடிக்கல, கம்ப வச்சு அடிக்கல, கம்ப வச்சு குத்தி இருக்கிறாங்க. கையில லத்தி இருக்குல்ல, அந்த லத்தியை வச்சு வயிற்றுல குத்தி இருக்கிறாங்க. இதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த குடல் பகுதிகளிலையும் சில ரத்த கசிவுகள் ஏற்பட்டு இருக்கான். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மண்டை ஓடு உடைஞ்சிருக்கு. மண்டை ஓடு உடைஞ்சிருக்கு. காதுகள் வழியா ரொம்ப அதிகமா ரத்த கசிவும் ஏற்பட்டு இருக்கான். நேற்றைக்கு கூட யாரோ சொன்னாங்க, அவருடைய தலை மேல ஏறி நின்னாங்களாம். ஏற்கனவே உடைஞ்சிருக்கிற அந்த மண்டை ஓடு இவங்க ஏறி நின்னதுனால அழுத்தம் தாங்க முடியாம காது வழியா அதிகமா ரத்த கசிவு ஏற்பட்டு இருக்கு போல. நம்மள மாதிரி தானே அஜித்குமாரும், ரத்தமும் சதையமும் இருக்கிற ஒரு மனுஷன். அவரை போய் இப்படியெல்லாம் சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்களே, இதெல்லாம் வந்து அடுக்குமா? இப்ப இந்த செய்தியெல்லாம் அஜித்குமாரோட அம்மா பார்த்தாங்க அப்படின்னா எப்படி துடிப்பாங்க? பெத்த வயிறு எப்படியெல்லாம் கதரும். நேற்றைக்கு அஜித்குமாரோட அம்மாவிற்கு நம்முடைய முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் போன் பண்ணி சாரிமா தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு சொன்னாரு. எப்படி இப்படிப்பட்ட சித்திரவதைகள் கூட தெரியாம தான் நடந்துச்சா? எதுவுமே தெரியாது அப்படின்னா நீங்க எதுக்காக முதலமைச்சரா இருக்கணும்? உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை இவ்வளவு சித்திரவதைகளை செஞ்சிருக்கு. படிக்க முடியல. படிக்க ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் அடக்க முடியாத அளவுக்கு ஆத்திரம் வருது. கோபத்துல எதுவும் பேசவும் முடியல. பேசிட்டோம்னு வைங்க, நாளைக்கு அஜித்குமாருக்கு நடந்தது எனக்கும் நடக்கும். முதலமைச்சரை பற்றி அவதூறாக பேசிவிட்டார் அப்படின்னு தூக்கிட்டு போய் என்னையும் அடிச்சு உடைப்பாங்க. சாரிமா தெரியாம நடந்துருச்சு. உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற காவல்துறை, அதில் இருக்கின்ற காவல் அதிகாரிகள் எப்படியெல்லாம் நடந்து கொள்கிறார்கள் என்பது கூட தெரியாம நீங்க எதுக்காக முதலமைச்சரா இருக்கணும் ஐயா ஸ்டாலின் அவர்களே? பேசாம பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வீட்டுல போய் குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. காவல்துறையால ஒரு உயிர் போயிருக்கு. அந்த குற்றத்தில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான நிக்கிதாவை இன்னும் காவல்துறை கைது செய்யல. நேத்துக்கு நிக்கிதாவும் காவல்துறையோட கையில கிடைச்சாங்க. ஆனா காவல்துறை அவங்கள தப்பிக்க விட்டுருச்சு. இந்த கொடுமை வேற நடந்திருக்கு. லட்டு மாதிரி அந்த அம்மா காவல்துறையோட கையில சிக்கினாங்க. ஆனா இந்த காவல்துறை அவங்கள போயிட்டு வாங்கம்மா அப்படின்னு பத்திரமா வழி அனுப்பி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தாது அப்படின்னு ஏற்கனவே இருக்கின்ற சாட்சிகளை வேற கலைக்க முயற்சி பண்ணுது காவல்துறை. அப்ப தனக்கு கீழே இருக்கிற காவல்துறை இந்த அளவிற்கு சட்டவிரோதமா நடந்துகிட்டு இருக்கு. ஆனாலும் பாருங்க, நம்ம முதலமைச்சருக்கு இது எதுவுமே தெரியாதாம்.
சாரிமா, தெரியாம நடந்துருச்சு. இப்படிப்பட்ட சித்திரவதைகள் எல்லாம் கூட தெரியாமத்தான் நடந்து தொலைஞ்சதா? உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு ஒரு சின்ன கீறல் விழுந்திருந்தா கூட உங்களால தாங்கி இருக்க முடியுமா முதல்வரே? கேட்க நாதியே இல்லாத யாரோ ஊட்டு ஏழை பையன், அவனை என்ன வேணும்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற தைரியத்துல இந்த அளவிற்கு சித்திரவதை பண்ணியிருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? ஒத்த வார்த்தை சாரிமா அப்படின்னு சொல்லிட்டா எல்லாம் சரியா போயிருமா? இப்ப இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்ல போறீங்க? கொலைகாரன் செய்வானா இந்த வேலைய? கூலிக்கு கொலை பண்றான் தெரியுமா? அவன் கூட ஆளை காட்டினா கூலியை வாங்கிட்டு ஒரே வெட்டு ஒரே குத்து, அவ்வளவுதான், வேலையை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்பான். ஆனா காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கூலிப்படையை விட மோசமா, ஒரு கொலைகாரனை விட கேவலமா, மட்டரகமா, கொடூரமா இந்த காவல்துறை ஒரு அப்பாவி இளைஞனை அடிச்சே சித்திரவதை பண்ணி கொலை பண்ணி இருக்கு. இங்க இவ்வளவு கலவரம் நடக்குது இல்ல? நம்ம முதலமைச்சர் நேத்துக்கு என்ன தெரியுமா பண்ணாரு? ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற திட்டத்தின் அடிப்படையில் வீடு வீடா போய் அவருடைய கட்சிக்கு உறுப்பினரா சேர்க்கிறாரு. நல்லா வருது, ஆனா எதுவும் பேச முடியல. டேய், மனசு வலிக்குதுடா முதல்வரே. நாங்கெல்லாம் ஓர் அணியில தான் இருக்கிறோம். தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் ஒரே அணியில நின்னு அஜித் குமாரோட சாவுக்கு நியாயம் கேட்கிறோம். ஆனா நீங்க மட்டும்தான் எதிரணியில இருந்துகிட்டு இந்த விஷயத்தை எப்படியெல்லாம் மூடி மறைக்கலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்ப வீடு வீடுக்கு வராரு இல்ல முதலமைச்சர், அவர்கிட்டையும் இந்த திமுகவை சேர்ந்தவர்களிடமும் பொதுமக்கள் கேளுங்க, நாங்க எதுக்காக உங்க கட்சியில சேரணும்? உங்க கட்சி மீட்டிங்ல பாதுகாப்பிற்கு நின்ற 2 பெண் காவலர்கிட்ட திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் பாலியல் சில்மிஷத்துல ஈடுபட்டு அந்த பெண் காவலர்களை பாலியல் தொந்தரவு செஞ்சாங்களே, அதுக்காக நாங்க உங்க கட்சியில சேரணுமா? எங்க வீட்லயும் பெண் குழந்தைகள் இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. நாங்க எதுக்காக உங்க கட்சியில சேரணும்? அஜித் குமார் மாதிரி எங்க வீட்டு பிள்ளைகளையும் நாளைக்கு காவல்துறை அடிச்சு கொல்லணுமா? நாங்க எதுக்காக உங்க கட்சியில சேரணும்? இந்த கேள்விகளை எல்லாம் வீடு தேடி வர ஒவ்வொரு திமுக காரங்கிட்டையும் கேளுங்க. அப்பயாச்சும் புத்தி வருதான்னு பார்ப்போம். 24 சிறை மரணங்கள் அஜித் குமாரோட சேர்த்தா 25. ஒரு அஜித் குமாரோட மரணமே இந்த அளவிற்கு வலியை தருது அப்படின்னா மத்த 24 பேர் எப்படியெல்லாம் சித்திரவதைகளை அனுபவிச்சிருப்பாங்க? இதெல்லாம் நல்லதுக்கே கிடையாது. இதுக்கெல்லாம் இந்த திமுகவும் ஸ்டாலினும் பதில் சொல்லிதான் ஆகணும். மக்கள் இவர்களுக்கு சரியான பாடத்தை புகட்டியே ஆகணும். இவங்களோட திமிருத்தனத்தை அடக்கணும். இல்லைன்னு வைங்க, நாளைக்கு இன்னொரு அஜித் குமாருக்கு இது நடக்கும். எழுதி வச்சுக்கோங்க. இந்த திமுக திருந்தவே திருந்தாது. விளங்குதா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.